திமுக காரங்க கிட்ட ஒரு ஏரி, குளம், குட்டை, கம்மாய், நீர்நிலை, சதுப்பு நிலக்காடு, இல்ல கடல் எத காட்டுனீங்கனாலும் சரி, ஒரு பில்டிங்க நட்டு விட்டு அப்படியே நட்டு விட்டு போயிடுவாங்க. ஒரு பெரிய நிறுவனம் வந்து இத மாரி நான் பில்டிங் கட்டணும் அப்படின்னு பர்மிஷன் கேட்டாங்கன்னா, திமுக வந்து நீ ஏரிக்குள்ள கட்டுறியா, குட்டைக்குள்ள கட்டுறியா, எந்த நீர்நிலைய துத்துட்டு கட்டுறன்லாம் கேட்க மாட்டாங்க. எனக்கு எவ்வளவு கமிஷன் 20 30 குடு, நீ எங்க வேணாலும் கட்டிக்க. அடுத்தவன் பட்டா நிலத்துல கூட கட்டிக்க. அது எனக்கு பிரச்சனை கிடையாது. கமிஷன குடு அப்படின்னு சொல்லிட்டு கண்ண மூடிக்கிட்டு பர்மிஷன குடுத்துருவாங்க. இந்த 5 வருஷத்துல மட்டும் நினைச்சுக்காதீங்க. 21 டு 26ல மட்டும் நினைச்சுக்காதீங்க. 2006 டு 11லயும் அப்படிதான் இருந்தது. அப்படிதான் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பாதி நீர்நிலைகள் காணா போச்சு. அப்படி திமுக ஆட்சியில பள்ளிக்கரணை ஏரி சென்னையில கேள்விப்பட்டிருப்பீங்க. பள்ளிக்கரணை சதுப்பு நில காடுகள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இத மாரியான ஒரு இடம் வந்து ஒரு சிட்டிக்குள்ள அமையறதே கஷ்டம். பட் சென்னையில அமைஞ்சிருந்தது. சோ அதுல பில்டிங் கட்டுறதுக்கு, கட்டடம் கட்டுறதுக்கு வந்து பிரிகேட் மோர்கன் ஹைட்ஸ் அப்படிங்கிற நிறுவனம் வந்து திமுக ஆட்சி காலத்துல வந்து திமுகவை அப்ரோச் பண்றாங்க. அவங்க கட்டுறதுனா நேரடியா நாங்க ஏரிக்குள்ள கட்டுறோம்னு கேட்க மாட்டாங்க. பக்கத்துல கட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி அப்படியே ஏரியை பாதிய ஆக்கிரமிப்பு பண்ணுவாங்க. அதுதான் நடக்கும். எவ்வளவு பட்ஜெட் சொல்லியிருக்காங்கன்னா 2000 கோடி சொல்லியிருக்காங்க. நாங்க கட்ட போறது வந்து ஒரு 1200 அடுக்குமாடி குடியிருப்பு கட்ட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிறுவனம் கேட்டிருக்காங்க. 2000 கோடி ப்ராஜெக்டா அப்படியே எச்சு ஊற ஆரம்பிச்சிருக்கோம். எனக்கு எவ்வளவு தருவ? 20% இல்ல 30% தருவியா? 30% எவ்வளவு ஆச்சு? 2000 கோடி இல்ல 600 கோடி. 600 கோடியை வாங்கிட்டு நம்ம ஆட்டையை போட்டுரும் அப்படின்னு தானே திமுக நினைப்பாங்க. சோ அதே மாதிரி எல்லா பர்மிஷனும் அந்த மோர்கன் ஹைட்ஸ் அப்படிங்கிற நிறுவனம் எதுக்கெல்லாம் பர்மிஷன் கேட்கறாங்களோ எல்லாத்தையும் கொடுத்து அவங்கள பில்டிங் கட்ட அனுமதி கொடுத்துட்டாங்க. சோ அந்த நிறுவனமும் பில்டிங் கட்ட ஆரம்பிச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா துத்து மண்ணுலாம் அடிச்சு பள்ளிக்கரணை ஏரி வரைக்கும் ஓரளவுக்கு அவங்க ஆக்கிரமிப்பு அப்படிங்கிறத பண்ணியிருந்தாங்க. சோ அந்த கட்டுமான பணிகளை இப்போ தாவேகா அரசு தடுத்து நிறுத்தியிருக்காங்க. அந்த நிறுவனத்துக்கு அங்க பில்டிங் கட்ட அனுமதி கொடுத்தாங்கல்ல, சோ அந்த அனுமதியும் இப்போ ரத்து பண்ணிருக்காங்க. உண்மையாலுமே இது பெரிய விஷயங்க. ஒரு 2000 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட வந்து திமுக அனுமதிச்சு நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, எல்லாத்துக்கும் பர்மிஷன் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சொல்லிட்டு போன அந்த ப்ராஜெக்ட இப்ப தாவேகா அரசு வந்து அது வந்து அந்த ஏரியில கட்டப்படுது, இது இயற்கைக்கு எதிரான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தடுத்து நிறுத்தினது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க பள்ளிக்கரணை ஏரி, சதுப்பு நில காடுகள்லாம் ரொம்ப சாதாரணமா நினைச்சிட்டு போயிடக்கூடாது. அதோடைய முக்கியத்துவம் இயற்கை சார்ந்து இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு தெரியும். தெரியலன்னா ஒரு விஷயத்த சொல்ற கேளுங்க. இந்த பள்ளிக்கரணை, இந்த சதுப்பு நில காடுகள் இருக்குல்ல, இதை வந்து ராம்சார் சைட் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்காக அப்படி சொல்லுவாங்க அப்படின்னா 1971ல ஈரான்ல ராம்சார் அப்படிங்கிற ஒரு இடத்த ஒரு மாநாடு நடக்குது. எதுக்காக அப்படின்னா உலகம் முழுக்க இருக்கக்கூடிய இந்த ஈர நிலம், இந்த சதுப்பு நில காடுகள், இந்த நிலப்பரப்பை வந்து பாதுகாக்கணும். அது வந்து இயற்கைக்கு இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுது. அதுல இவ்வளவு உயிரினங்கள் வாழுது, இவ்வளவு பறவைகள் வாழுது, வந்து போகுது. சோ அதை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 71ல ராம்சார் அப்படிங்கிற சிட்டில ஈரான்ல வந்து ஒரு மீட்டிங் போடுறாங்க. சோ அதுக்கப்புறம் அத இன்டர்நேஷனல் லெவல்ல அங்கீகரிக்க ஆரம்பிக்கிறாங்க. எங்கெங்கெல்லாம் பெரிய அளவுல இருக்கோ, முக்கியத்துவம் வாய்ந்த இடமா இருக்கோ அதெல்லாம் அங்கீகரிக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ அதுக்கு வைக்கக்கூடிய பேர் தான் ராம்சார் சைட். இந்தியாவில் இதுக்கு முன்னாடி பல இடங்கள் வந்து அத மாதிரி அங்கீகாரம் அப்படிங்கிறது பெற்றிருக்கு. பட் இந்த பள்ளிக்கரணைக்கு 2022ஆம் ஆண்டு இன்டர்நேஷனல் லெவல்ல இந்த ராம்சார் சைட் அப்படிங்கிற அங்கீகாரம் கிடைக்குது. ஸோ இயற்கை சார்ந்து பார்த்தோம் அப்படின்னா அவ்வளவு முக்கியமான இடமா உலக அளவுல இந்த பள்ளிக்கரணை வந்து பார்க்கப்படுது. ஸோ அந்த இடத்த தான் பில்டிங் கட்டிக்கோ, நீ என்ன வேணாலும் கட்டிக்கோ, எனக்கு கமிஷனை மட்டும் கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு திமுக பில்டிங் கட்ட இந்த மோர்கன் ஹைட்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்துக்கு பர்மிஷன் அப்படிங்கிறத கொடுத்துருந்தாங்க. பட் அந்த பர்மிஷனை வந்து வந்த உடனே நான் ரத்து பண்றேன், நான் வந்து அந்த அனுமதியை இல்லைன்னு சொல்றேன் அப்படின்னு சொல்றதுக்கு புதுசா வந்த ஒரு அரசுக்கு தைரியம் இருக்கிறது உண்மையாலுமே பெரிய விஷயம்.